ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா? குட்டீஸ்லாம் வீட்ல இருப்பாங்க. என்னோட ஸ்டைல்ல ஈஸியா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மரவள்ளிக்கிழங்க இந்த மாரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீத்தி மிக்ஸில தான் பண்ணேன். நீங்க உங்ககிட்ட தீத்துற கட்டர் இருந்தா அதில பண்ணி ஒரு 1 மணி நேரம் நல்லா காயட்டும். ஒரு பேன்ல ஆயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பேப்பர்ல போட்டு வச்சோம் பார்த்தீங்களா? மரவள்ளிக்கிழங்கு அது நல்லா காஞ்சிருக்கும். இப்போ அத எடுத்து நம்ம இந்த எண்ணெயில போட்டுக்கலாம். போட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வைங்க. இந்த மாதிரி கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கருகிடக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாரி கலர்ல ஒரு மாரி ப்ரௌனிஷா வந்ததும் நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இத ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள் உங்களுக்கு போட்டுக்கோங்க. இதோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் தோழி திவ்யா ரமேஷ்.